ராதே கிருஷ்ணா. தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் குருவாரம் பாண்டுரங்கனுக்கு விசேஷ பால் திருமஞ்சனம். கோகுலாஷ்டமி உற்சவம் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிச்ச பாகவதாள்லாம் வந்துட்டா. சப்தாகம் வாசிக்கிறதுக்கு தலையில பாகவதம் புக்கு வச்சுண்டோ பெருமாளை தங்க தேர்ல இழுத்து அவர் அலங்காரம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பாடி கொண்டாடக்கூடிய பாகவதாளுக்கு 7 நாள் சப்தாகம் தென்னாங்கூர் க்ஷேத்திரத்தில் நடக்க போறது. அவ கொண்டு வந்த அந்த பாகவதம் புக்கெல்லாம் தேர்ல வச்சு பெருமாள்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கா. குருஜியால ஏற்படுத்தப்பட்ட இந்த பூலோக வைகுண்டத்துல அவ பாகவதம் வாசிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கா. நாம சங்கீர்த்தன மண்டபத்தில் இந்த பாகவத அழகா உட்காண்டு கண்ணனுடைய பாகவதம் 18,000 ஸ்லோகத்தை இந்த 7 நாள் சப்தாகம் பண்ற. ஒவ்வொரு வருஷம் கோகுலாஷ்டமி காலத்துல நடக்கும். ஆகஸ்ட் 26, 27 2 நாளும் வேணுகோபாலன் அலங்காரம். 26ஆம் தேதி சாயங்காலம் பரதநாட்டியம் நாம சங்கீர்த்தனத்தோட கிருஷ்ண ஜனனம். 28ஆம் தேதி பின்னைமரக்கண்ணன் அலங்காரம். 29 வியாழக்கிழமை விசேஷ திருமஞ்சனம். 30ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ஒரியடி உற்சவம். அன்னைக்கு நம்ம பாண்டுரங்கன் காளிங்க நர்தனம் அலங்காரத்தை சிவசாதிப்பார். 31ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்வர்ண பாண்டுரங்கன் அலங்காரம். செப்டம்பர் 1ஆம் தேதி குருஜி மகா பூஜை நாம சங்கீர்த்தனத்தோடு நடக்கிறது. நம்ம பாண்டுரங்கனுக்கு பிரம்மாண்டமான சந்தன காப்பு அலங்காரம் பண்ணிக்கிறோம். ராதே கிருஷ்ணா.